இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு எபிசோடில் என்ன மாதிரியான ஒரு அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போவே சொல்ல போகிறோங்க. அஞ்சலி நல்லவாயை சம்பாதிக்க நாரவாயை அதை தின்ன அப்படின்ற மாதிரி அஞ்சலி பார்த்திங்கன்னா கார்த்திக்கும் அவனுடைய கௌதமும் சேர்த்து வச்ச மொத்த சொத்தவும் ஏமாற்றி தின்னணும்னு நினைக்கிற நம்ம அஞ்சலிக்கு பார்த்திங்க அப்படின்னா இவளுக்கும் ஒருத்தையும் ஆப்பு வைக்க ஒருத்தர் ரெடியாக இருக்கான்னு தாங்க சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்க குருவி சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்து வைக்கிற மொத்த பணத்தையும் ஒருத்தன் அவளை பிளாக்மெயில் பண்ணி காசை மொத்தத்தையும் பறிச்சிட்ருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய வீடுக்கு லோன் முதல் கொண்டு அவனுடைய பைக்கு காருக்கு அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இவளுடைய மொத்த பணத்தையுமே பிடுங்கி தான் செலவு பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லணுங்க. இவனே பார்க்க பவுன்சர் மாதிரி நல்லா அழுக்கு மாதிரி பெரிய சைஸ் பொம்மை மாதிரி தாங்க இருக்கும். இவனே நினச்சா சம்பாரித்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு பொம்பளை கிட்டேருந்து இதெல்லாம் அபகரித்து பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாமளும் ஒரு சில நேரத்தில் இதை பார்க்கும்போதும் பாவமாக தாங்க இருக்குது. இருந்தாலும் பட்சத்தில் அஞ்சலி பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இது அதை விட எவ்வளவோ மேல் அப்படின்ற மாதிரி தான் தோண வைக்குதுங்க. அதுக்கு தான் நம்ம ஒரு ஆளுக்கு என்ன பண்ணுறோமோ அதுதாங்க நம்மளுக்கு திருப்பி வரும். கண்ணாடி மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையுமே. நம்ம என்னத்தை காட்டுறோமோ அதை தான் நம்மளுக்கு திருப்பி காட்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தீமை செய்ய நினைக்காதீங்க, நல்லதை மட்டும் நினச்சி பாருங்கள். அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா அஞ்சலியும் இலக்கியாவே சொல்லலாங்க. எந்த அளவுக்கு தீமை பண்ணுறாளோ அஞ்சலி அந்த அளவுக்கு அவளுக்கும் தீமையாகவே வந்துட்டு இருக்கும். அதே இலக்கியா பாருங்கள், எல்லா விஷயத்திலும் அத்தனை பேரோடு ஒத்துழைச்சி அனுசரித்து போயிட்டுருக்கா. அதனால தான் அவளுக்கு பணம் கஷ்டம் அதிகமாக இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மனசில் வச்சுட்டு நாமளும் வாழணுங்க. இலக்கியாவுடைய நல்ல குணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி அவருடைய கணவர் கௌதமுடைய பிஸ்னஸும் நல்லபடியாக போகுங்க. வேணும்னா பாருங்கள், அடுத்தடுத்த வர்ற வீடியோவில் இலக்கியா செட்டில் ஆனதாக காண்பிப்பாங்க. அதே அஞ்சலி கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் மாட்டிட்டு முழிக்க தான் செய்ய போகிறா. இதே மாதிரியான பல விஷயங்கள் அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும். அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வர்ற வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். நாளைக்கு எபிசோடில் என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அஞ்சலியை தூக்கி ஜெயிலில் போட போகிறாங்க. அடுத்த வீடியோ